வரும் 2026 தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் விஜயை பாஜக வளைத்துக் கொண்டால் பாஜக, அதிமுக, தவேக கட்சிகள் ஒன்றிணைந்து மிக பெரும் பலம் பெறும் என்பதால் திமுகவும் அதை சார்ந்த கூட்டணிகளும் விஜய் குறித்து புது சர்ச்சைகளை கிளப்பி வருகின்றன. இது குறித்து விமர்சித்து பேசியிருக்கும் கருணாஸ், கரூர் அசம்பாவிதம் நடந்த அந்த நள்ளிரவே விஜய் களத்தில் நின்றிருக்க வேண்டும். அன்று அங்கிருந்து ஓடினார். மக்களுக்காக பாதிக்கப்பட்ட அவரது ரசிகர்களுக்காக அவர் நின்றிருக்க வேண்டும். இவர் நமக்கானவரா, மக்களுக்காக நிற்பவரா என்று மக்கள்தான் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மேலும் பாஜக இந்த விஷயத்தை வைத்து சந்துல சிந்து பாடுறாங்க. பாஜக கம்போஸ் செய்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட ஒரு நடிகர் கிடைத்திருக்கிறார். விரைவில் பாடல் ரெடியாகும் என நினைக்கிறேன் எனவும் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார் கருணாஸ். கருணாஸின் இந்த கருத்துக்கு நீங்க வச்சிருக்கிறதோ ஒரு ஜாதி கட்சி, இதுவரைக்கும் ஆட்சிக்கு ஆட்சி தாவிக்கிட்டேதான் இருக்கீங்க. கூவத்தூரில் நீங்க ஆடாத ஆட்டமா என்ன? குளத்தோர் புலிப்படை என வைத்த உங்க கட்சி புலிப்படையாக மாறி கரைஞ்சு போச்சு. உங்க கூட்டத்துக்கு யாருமே வரதில்ல, நீங்கள் எல்லாம் விஜய் பற்றி பேசலாமா என நெட்டிசன்களின் விமர்சனங்கள் அனல் பறந்தன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.